அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். 7 புக்லெட் எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்துருங்க. இந்த 7 புக்லெட்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் கையில் வச்சுக்கணும். ஸோ எக்ஸாம் போகிற வரைக்குமே இந்த புக்லெட்ஸை நீங்கள் இருக்கிற எல்லா கொஷினையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருப்பேன்னா 8000 ப்ராப்ளம் கேட்டிருப்பேன். ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ள உங்களோட 15000 கொஷின் கிட்ட ஒர்க் பண்ண வச்சுருவேன். எப்படி சார் டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறேன், சண்டே டெஸ்ட் சீரியஸ் போடுறீங்க, எவ்ரி வீக் சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துட்டு வரேன். இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ரொம்ப முக்கியமான கொஷின் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த டெஸ்ட் சீரியஸில் கேட்டு வச்சிருக்கேன். ஸோ 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் இருக்கும். சண்டே டெஸ்ட் சீரியஸ் வரும். கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ் போடுவேன். ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு 50 கொஷின் இருக்கும். அந்த 50 கொஷினுமே சப்ஜெக்ட் நான்றதை கற்றுக் கொடுக்கும். 50 கொஷின் அட்டன் பண்ணும்போது அந்த ஒரு யூனிட்டோட வெயிட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நான் அதை ரெடி பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த புக்லெட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். 7 புக்லெட்ஸ் எனக்கு இமீடியட்டாக ஆர்டர் கொடுங்க சார், தயவுசெய்து வாங்கிடுங்க. நீங்கள் புக் பண்ண டைம்லேருந்து மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ள உங்கள் கைக்கு பார்சல் வந்துடும். ஸோ இது வரைக்கும் வாங்கினவங்க கிஃப்டட் அந்த அளவுக்கு இருப்பாங்க, அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ உண்மையாகவே இது கிஃப்டட் சார், எங்களுக்கு பே பண்ண அமௌண்ட்டுக்கு 100 மடங்கு இது ஒர்த்து சார்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், வாங்கி படிக்கிறவங்களுக்கும் தெரியும் இந்த அளவுக்கு இது ஒர்த்தான புத்தகம் தான். தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய டெஸ்ட் சீரியஸ் போட்டு ஜாயின் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போஸ்டிங் கிட்டக்க இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கொஷின் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் சீரியஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து உங்களை சக்ஸஸ்க்கு கொண்டு போகும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த எம்சிக்யூஸ் புக்லெட்டு இது போல் இந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவேன். ஃபுல் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் கொரியர் போட்டு பில் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். லீனியர் அல்ஜிப்ரா வந்து கேட்டிருக்கேன். இஃப் ஏ சார் இது வந்து 10 சாப்டருக்கு கொஷினே ஒரு கொஷினாக ரெடி பண்ணி கேட்டிருக்கேன். 10 சாப்டருக்குமே நீங்கள் டீச் பண்ணி சிலபஸ் போட்டிங்களா? 300 வீடியோ போட்டிருக்கேன். 300 வீடியோஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ 300 வீடியோஸ் வந்து ஒரு வீடியோவுக்கு மினிமம் 10 கொஷின்னாலும் உங்களுக்கு 300 வீடியோஸ் பாருங்கள். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணி எவ்வளோ கண்டென்ட் டீச் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பிளேலிஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த பிளேலிஸ்ட்டோடைய வீடியோ லிங்க்கை வந்து இப்போ கொடுக்குற வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. முக்கியமாக அந்த புக்லெட்ஸை இமீடியட்டாக ஆர்டர் போட்டுருங்க. ஓகே, ஃபைன். இப்போது ப்ராப்ளம் பார்ப்போம். உங்களுக்கு கொரியர் போட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் பார்சல் போடுவேன். ப்ரொஃபஷனலில் போட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் 1 or 2 டேஸில் உங்கள் கைக்கு பார்சல் வரும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இஃப் ஏ இஸ் 3/3 மேட்ரிக்ஸ், டெட் ஆஃப் ஏ வந்து 5, அப்போ டெட் ஆஃப் 2 times ஏ என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிடணும். ஃபார் n cross n மேட்ரிக்ஸ், இது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஃபார் n cross n மேட்ரிக்ஸ் டெட் ஆஃப் கே நத்திங் பட் k power n times டெட் ஆஃப் ஏ. ஸ்கேலார்ன்றது இங்கே நம்மளுக்கு 2, அப்போ 2 power n வந்து நமக்கு 3, அப்படியே 3 உட்கார வைங்க. அப்போ 2 power 3 times டெட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன? 5. அப்போ 8 into 5, 8 5s are 40. அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் பார்ப்போம். எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் mod z equal to e power z divided by z minus 1. ஸோ போல் வந்து z equal to 1 is a pole lies inside mod z equal to 2ன்றது சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 2 யூனிட், சென்டர் வந்து 0,0. அப்போ 1 யூனிட் உள்ள உட்காந்துருது. இப்போ காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா படி 2π into f of a ஃபார்முலா போடுறீங்க. ஸோ e பவர் இதான் f of z. இப்போ f of z equal to e power z. ஸோ z equal to 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2π into e வந்து நிற்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் ஆஃப் த சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் 12 என்ன? ஸ்டேட்மெண்ட் the cyclic group of order n வந்து number of generator வந்து Euler torsion function pi of n. pi of 12 என்ன கிடைக்கும்? ஸோ 12 times product of distinct primes சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இதெல்லாம் Euler torsion function நிறைய வீடியோ கொடுத்துட்டாங்க, பயங்கரமாக போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் லைனாக பார்த்துக்கிட்டே வாங்க. இன்னையிலேருந்து பிளேலிஸ்ட்டை கவனிச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். பிளேலிஸ்ட்டை ஒரு வீடியோவாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும். ப்ளே பண்ணுற வீடியோவை லைக் போட்டு வச்சுக்கங்க, இல்லை பின் பண்ணி வச்சுருங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அது பின் பண்ணி வச்சுருங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நோட் எடுத்து வச்சுட்டு பார்க்கணும். ஒவ்வொரு வீடியோவும் நோட்டு போட்டுக்கணும் கையில். ஸோ நோட் எடுத்து வச்சுக்கணும். இன்னைக்கு இந்த வீடியோ இந்த டேயில் நான் பார்க்குறேன், இந்த கான்செப்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணுறன்றதையும் நீங்கள் ஒரு கட்டுரையாகவே எழுதி வைங்க. அதுதான் உங்களுக்கு நினைவில் நிற்கும். ஓகே, அடுத்து பாருங்க. இஃப் fn of x equal to x by n, x lies between 0 to 1, then fn of x converges to 0 uniformly point wise அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. converges to 0 uniformly ஏன்? ஸோ fn of x minus f of 0 லிமிட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு 0 தான், லிமிட் எடுத்தா. அப்போ இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1/n. அது எங்கே அப்ரோச் ஆகும்? 0க்கு அப்ரோச் ஆகும் as n tends to infinity.
அப்போ கன்வர்ஜஸ் டு ஜீரோ யூனிஃபார்ம்லின்றது கரெக்ட். அடுத்து இஃப் எஃபெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ பிளஸ் ஒய்ஜே பிளஸ் ஜெட்கே டெல் கிராஸ் எஃபெக்டர்னா என்ன? ஸோ டெல் கிராஸ் எஃபோட நோட்டேஷன் இதுதான். ஐஜேகே போட்டுறீங்க. டெல் காம்போனன்ட் வந்து நல்லா தெரியும். டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். இது வந்து டெல் காம்போனன்ட். அதே போல் F1 F2 F3 காம்போனன்ட் போட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணி நீங்கள் வெக்டர் பார்த்தீங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். இப்போ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன? இது வந்து என்னோட ஆக்சிலரி டைப் வந்து m2 + 9 = 0, m = +or - i. அப்போ c1 cos 3x p2 sin 3x. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து ஜென்ரல் சொல்யூஷன் கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு காட்சி ப்ராப்ளம். அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் வந்து dx பை இந்த 1 dy பை இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட். ஸோ டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். x - y = கான்ஸ்டன்ட், u = f of x - y வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் ஆட் ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு a0 to an கண்டிப்பாக ஆகிடும் 0 ஆகிடும். ஓகே, அப்போ ஒன்லி சைன் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஒன்லி சைன் டேர்ம் அக்கர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். வேல்யூ ஆஃப் காமா ஆஃப் ஃபை என்ன? காமா ஆஃப் என்னன்னா n - 1 ஃபேக்டோரியல். ஸோ காமா ஆஃப் ஃபைனா n - 1 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல்னா 24. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். The random variable with the expiration of x is 4, expiration of x square is 20. Variance of x என்ன? ஸோ 20 - 4 square 20 - 16. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். விட்டுறாதீங்க, படிங்க, கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா புக் பண்ணிடுங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9384686847. MCQ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொரியர் வந்துடும். 7 புக்லெட்ஸ் கொரியர் போடுவேன். இதில் ஒரு ஃபார்முலா புக்லெட் கூட வந்துடும். ஓகே, எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் இருக்கு. சண்டே வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் வரும். ஃபார்ம் ஓப்பன் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்கோர் என்னன்றது நீங்களே பார்த்துக்கலாம். ஒரு 50 கொஷின் தான். 50 கொஷின் நறுக்கா அடிக்கணும். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் டெஸ்ட் சீரியஸில் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்பராக டெஸ்ட் எழுதிருக்கிறவங்க ஒரு 35 கேண்டிடேட்ஸ். ஸோ இன்னும் ரிமைனிங் டோட்டலாக 280 பேர் இருக்காங்க டெஸ்ட் சீரியஸில். ஏன் மற்றவங்க ஒர்க் அவுட் பண்ண மாட்டிருக்காங்கன்னா படிச்சுட்டு வராங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணுன்றது ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அவங்களும் டெஸ்ட் சீரியஸ்க்கு அவளாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போலேருந்தே படித்தாதான் லாஸ்ட் ஒரு 40 டேஸ் ஸ்டடி பிளான் போடுவேன். ஜஸ்ட் 40 டேஸ். இந்த ஸ்டடி பிளானில் பிஜிடிஆர்பி அவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணேன். பிஜிடிஆர்பி கேண்டிடேட் நிறைய பேர் செலக்ட் ஆகி போனாங்க. ஒரு 40 நாளில் யூஜிடிஆர்பி முடிக்கிற மாதிரி இப்போலேருந்து நீங்கள் படிக்கணும். க்ரோப் ஆகிக்கணும். வந்துகிட்டே இருக்கணும். பின்னாடி ட்ராவல் ஆகிக்கிட்டே வரணும். 40 டேஸில் ஒரு பக்கா பிளான் போட்டு சூப்பராக உங்களுக்கு ரெடி பண்ணி அழகாக எக்ஸாம் போகும்போது நீங்கள் ஒரு ஃபேர்னஸ் இல்லாமல் அழகாக போயிட்டு ஃப்ரீயாக உட்காந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வர மாதிரி இந்த 40 டேஸில் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கோசரம் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இப்போவே என்ரோல் பண்ணிடுங்க. ஸோ புக்கிங் நம்பர் 9384686847. ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கைக்கு பார்சல் கொரியர் வந்துடும். மேக்ஸிமம் 2 டேஸ் தான் டைம். அதுக்குள்ளே உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுருவேன். கைக்கு பார்சல் வந்துடும். உங்கள் நம்பர் புக் பண்ண உடனே என்ன கன்ஃபர்மேஷன் சார்? புக் பண்ண உடனே உங்கள் நம்பர் குரூப்பில் ஆட் ஆகும். நான் என்ன வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணுறனோ அந்த குரூப்பில் உங்கள் நம்பரை ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ ஆட் பண்ணி விட்டு தேவையான அப்டேட்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அஷ்யூரிட்டி. என்னது? நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே உங்கள் நம்பர் குரூப்பில் ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அடுத்து நான் குரூப்பில் உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே வருவேன். இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே வருவேன். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இது போல் நிறைய கண்டென்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ மொத்த வீடியோ நான் வந்து பிளேலிஸ்ட்டில் லிங்காக கொடுத்துட்றேன். பிளேலிஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.